நாளிலும் கர்த்தர்களோடு கூட பேசும்படி கொடுத்த வசனம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். இப்படியாக நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பிழைத்திருக்கிறேன், சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அனுதினமும் நான் நம்மை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுப்பதே பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து ஜெயம் பெறும் ஒரு வழியை. பிரியமானவர்களே, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதும் பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலை பெறுவது என்பதும் வெவ்வேறான காரியங்கள். பாவம் மன்னிக்கப்பட கல்வாரி சிலுவை அண்டையில் நாம் வரும்பொழுது நம்முடைய பாவ கரைகள் எல்லாம் நீங்கி போகிறது. ஆனால் பாவ பழக்க வழக்கங்களும் நம்மை தொடர்ந்து வருகின்றது. ஆனால் எப்படி அனுதினமும் நம்மை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுப்பது என்று கூட நீங்கள் கூட ஒருவேளை நினைக்கலாம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய கருத்தில் சமர்ப்பிக்கும் போது நிச்சயமாக இயேசப்பா சிலுவையில் அறையப்பட என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, என் அவயங்கள், என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள் எல்லாம் நீர் படைத்த ஒவ்வொரு அவயங்களும் நான் சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுக்கிறேன். இனி அது என்னுடைய சித்தத்தை செய்யக்கூடாது, உங்கள் சித்தத்தை செய்யணும், உங்கள் விருப்பத்தை அது செய்யணும், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றணும், உமக்கு பிரியமான பாத்திரமாக நான் காணப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்கள் கண்கள் எல்லாவற்றையும் காலைவெளியிலே நீங்கள் சமர்ப்பிக்கும் போது என் கண்களை பிரதிஷ்டை செய்யுங்க ஆண்டவரே, இச்சைகள் எதுவும் என்னை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். பிரியமானவர்கள், நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை பாதுகாத்துக்கொள்வார், பரிசுத்தமாய் காத்துக்கொள்வார். அப்படி உங்கள் நினைவுகள், சிந்தனைகள், சரீரத்தின் எல்லா அவயங்களையும் நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் பிரதிஷ்டை பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக அப்படி ஒப்பு கொடுக்கும்போது ஒரு நாள் சிலுவையில் அறையப்பட்டதாகவே அது காணப்படும். பிரியமானவர்களே, நிச்சயமாக இயேசுப்பா உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வார். ரோமர் 12:1 கூட நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது அல்லவா? அதனால் நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, பாவ சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குமானா இயேசுப்பா எல்லாம் பாவ பழக்க தீமைகளுக்கும் உங்களை விலக்கி உங்களை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது நீங்கள் உங்களுக்குள்ள அவர் பிழைத்திருக்கிறது நீங்கள் உணர முடியும். இயேசு சொன்னார் அல்லவா, நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லி யோவானில் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அப்படி என்னால் எல்லா பாவங்களையும் தடுத்து இயேசப்பா நிறுத்துவார். பாவ ஆசைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துவார். பாவம் செய்ய உங்களை அனுமதிக்க மாட்டார். பிரியமானவர்களே, ஏனென்றால் நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்க இல்லையா? அதனால் இயேசப்பா உங்களை பரிசுத்தமாய் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அதனால் ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் ஏதோ ஒரு தவறு பாவங்கள் செய்து கொண்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு இயேசப்பா இடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. காலை வேளையில் எழும்பி இயேசப்பா என்னால் முடியல, நீங்கள் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் அவயங்கள் எல்லாம் நீங்கள் படித்த அவயங்கள் எல்லாம் பரிசுத்தமாக நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, நான் பரிசுத்தமான பிள்ளையாய் பரிசுத்த மனவாட்டியாய் வாழ நான் விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. எந்த ஒரு பாவ உணர்வு உங்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ கவலைப்படாதீங்க. இயேசப்படத்தில் நீங்கள் சொல்லிடுங்க. கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் இயேசப்படத்தில் சொல்லிடுங்க. இயேசப்பட இரத்தம் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். அதே போல் அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றுவார். கல்வாரி சிலுவை என்று வந்து ஒப்பு கொடுத்துருங்க. இயேசுவின் இரத்தம் கழுவி உங்களை சுத்திகரித்து நிச்சயமாய் பாவ சுபாவங்களை எல்லாம் மாற்றி பரிசுத்தப்படுத்துவார். உங்களுடைய இருதயத்தில் கலக்கங்கள் எல்லாம் நீக்கி உங்களை பரிசுத்த பிள்ளைகளாக உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் உள்ளத்தை பார்க்கின்றார். மனிதன் முகத்தை பார்க்கின்றான், இயேசுப்பா உள்ளத்தை பார்க்கிறார் அல்லவா? நீங்கள் மனம் திரும்பும்போது இயேசுப்படத்தில் வரும்போது நிச்சயமாய் உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்துள்ளாராக. ஆமென்.